வணக்கம் பெர்த் வியூவர்ஸ். நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் வந்திருக்கோம். இன்றைக்கி எபிசோட் என்னென்னா, யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் டொயோட்டா யாரிஸ் எந்த அளவுக்கு நல்ல காருங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஸோ இந்த காரை பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணப்போ இப்போ 8.75 14 லட்சம் வரைக்கும் எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்க. இதில் நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஒரு செடான், நல்ல வெல் பில்ட் செடான். இதோட காம்படிட்டரான சிட்டிஸ் சியாஸ்க்கு காம்படிட்டிவாக டொயோட்டா பிராண்டில் வந்தது. கேபின் குவாலிட்டி, உள்ளார உள்ள கேபினில் உள்ள பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸு, நாய்ஸ் இன்சுலேஷன் லெவல் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. மெச்சூர் ரைடு, பக்காவான ரோட் கிரிப்பு சூப்பராக இருக்கும். சிவிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எல்லா ட்ரிம்லையும் இருக்குது, பேஸ் லெவல்லேருந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இதில் உள்ள ஃபீச்சர்ஸ், ஆட்டோ ஹெட்லேம்ப்பு, வைப்பர், எலக்ட்ரிக் டிரைவர் சீட்டு, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் இருக்கும், ரியர் சன்ஷேடு இருக்கும். இதில் மெயினான விஷயம், இதில் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் இருக்குது. அதாவது 7 ஏர் பேக் கொடுத்துருப்பாங்க, ஆல் டிஸ்க் பிரேக்கு, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், HSA, TPMS, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், 3 பாயிண்ட் சீட் பெல்ட், எல்லா சீட்டுக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸு. கடைசியாக ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட், டொயோட்டாவோட ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ். உங்களுக்கே தெரியும் டொயோட்டாவோட ஓனர்ஷிப் எந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும்னு. காஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களோட சர்வீஸு குவாலிட்டி நல்லாயிருக்கும். 7 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியும் தராங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணால். இது இதோட பாசிட்டிவ்ஸ். என்ன இதோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ணப்போ இதோட ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு காம்படிட்டரை கம்பேர் பண்ணுறப்ப. பின்னாடி உள்ள சீட்டு 2 அடல்ட்ஸ் உட்காரலாம், 3ஆவது ஒரு குழந்தைங்க உட்காரலாம். ஓகே, இந்த எல்லா செக்மெண்ட்லையும் பார்த்திங்கன்னா பின்னாடி சீட்டு ரொம்ப 3 பேருக்கு உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காரதுக்கு இட்டியாஸ் ஒன்று தான் என்னோடய அபிப்பிராயத்தில். பின்னாடி உட்கார பேசஞ்சருக்கும் ஹெட்ரூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஹைட்டாக உள்ளவங்களுக்கு லைட்டாக உரசும். இன்ஜின் ஓகே, ரொம்ப என்தூசியாஸ்ட்டாக ஓட்ட முடியாது. ஓகே, சிவிடி கொஞ்சம் ஸ்லோவாக தான் அடுத்தடுத்த கியருக்கு மூவ் ஆகுது. டிசைன் ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம், இது எப்படி இருக்குன்னு. டீசல் ஆப்ஷனே கிடையாது. ஸோ டார்க் ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆட்டோ டீப்பிங் IRVM இதில் கிடையாது. ஸ்டீரிங்க்கு ரீச் கிடையாது. இதில் டெட் பெடல் ஒன்று கிடையாது. ஆட்டோ ஃபோல்டிங் சைடில் ஃபோல்ட் பண்ணுற ORVM கிடையாது. சன்ரூஃப் இல்லை. அப்புறம் டயர் 195 mm டயர்ஸ் தான். இது 2018 லான்ச் பண்ண மாடலோட ஸ்பெக் தான் நான் சொல்கிறேன். நான் இந்த காரை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு மேஜர் ரீசன், எகெயின் நான் எஸ்கிராஸ்க்கு சொன்ன அதே கதை தான் இங்கேயும் வருது. ஒரு கார் நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறப்ப கொஞ்சம் காசுக்கு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், வண்டி ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ அதில் இந்த கார் டிக் ஆகிடும். இது 5 ஸ்டார் ரேட்டிங், 7 ஏர் பேக்கோட பேஸ் வேரியண்ட்டில் கொடுக்குற ஒரே கார் இந்தியாவில், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் லான்ச் ஆன ஒரே கார் இது ஒன்று தான். ஸோ அதுக்காக நீங்கள் கண்ணை மூட்டு இது வாங்கலாம், சேஃபான கார். நெக்ஸ்ட்டு, டொயோட்டாவோட பேர், டொயோட்டா பிராண்டுக்கு உள்ள குவாலிட்டி ஒன்று இருக்குது. அவங்க வண்டியை நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. அப்படியே எதுவும் முன்ன பின்ன எதுவும் ப்ராப்ளம் தான் அப்படியே அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். 7 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியோட ஏதாவது ஒரு கார் இருந்துச்சு, அது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதெல்லாம் உங்களுக்குலாம் பம்பர், நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம். நீங்கள் வச்சுருக்க பட்ஜெட்டில் மேபி சிவிடி கூடயும் கிடைக்கலாம். சிவிடி ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது, பட் நல்ல ஆப்ஷன். இதில் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்லாம் இருக்கனால நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் டேர்ன் பண்ணாலும் வண்டி ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் வாங்கி மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மேலே ஸ்டிக்கரிங் பண்ணிக்கலாம், அலாய் வீல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாரண்ட்டி வாய்ட் பண்ணாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வாரண்ட்டி முடிஞ்சு போச்சுன்னா எஸ், யூ ஆர் ஃப்ரீ, நீங்கள் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த காரை பற்றிய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் சொன்ன சஜஷன் பிடிச்சிருக்கா, இல்லை இதில் நான் எதுவும் மாற்றம் பண்ணணுமான்னு எனக்கு சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்ட்ஸ் கார் மார்க்கெட்டில் இந்த கார் இருந்துச்சுன்னா கட்டாயம் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன இந்த ஃபீச்சர்லாம் ஒரு தடவை படித்து பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். திரும்ப சொல்கிறேன், சேஃப்டி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க, மற்ற எல்லா ஃபீச்சரும் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.